ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன தாட்ஸ் சேனல். நான் உங்கள் கவிதா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம ஒரு சில பர்சன் நம்ம மைண்ட்ல எப்பயுமே இருந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு? அதுவும் ரொம்ப ஆழமா இருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆக்சுவலா நம்ம அந்த பெர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கே தெரியாம ஒரு விதமான எமோஷனல் அட்டாச்மென்ட் அவங்க கூட ஆயிடுவோம். எமோஷனல் அட்டாச்மென்ட்னா என்ன? எமோஷனல் அட்டாச்மெண்ட்ன்றது ஒரு விதமான ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு, ஒரு விதமான ஒரு மெமரீஸ் அந்த பெர்சன் கூட நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். ஆக்சுவலா நம்ம மிஸ் பண்றதோ, இல்ல இது பண்றதோ, நம்ம கனெக்ட் ஆகுறதோ, அந்த பெர்சன் கூட மட்டும் கிடையாது. அந்த பெர்சன் மூலமா நம்மளுக்கு சில உணர்வுகள் வரும். எந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்போம். நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். ஆ நம்மள ஒருத்தவங்க நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம நம்மளா இருப்போம். ஸோ இந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு எந்த பெர்சன் மேல கிடைக்குதோ, அந்த பெர்சன் கூட தான் நம்ம எமோஷனலா அட்டாச் ஆயிடுவோம். அண்ட் மோரோவர் நம்ம டெய்லி அவங்க கூட ஒரு கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இருக்கும்போது, நம்ம மைண்டும் ஒரு பேட்டர்ன்ல ஃபிக்ஸ் ஆயிடும். பட் சடனா இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது, நம்ம மைண்ட் இத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆஹா! ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் டிஃபரன்ஸ சேஞ்ச் ஆகுறத நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுனால, அகெயின் அண்ட் அகெயின் நம்ம அந்த பெர்சன பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட உணர்வுகள் என்னன்றத நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ, அது நம்மளுக்கு ஒரு பெரிய சக்திய குடுக்கும். அதான் இங்கிலீஷ்ல ஒரு சேயிங்கும் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் எமோஷன்ஸ் கிவ்ஸ் அஸ் பவர். ஸோ இத விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அ இந்த உணர்வ புரிஞ்சுக்கிறதுக்கு பதில், ஆஹா! நம்ம சும்மா சும்மா அவங்கள பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம இனிமேல் அவங்கள பத்தி நெனைக்கக்கூடாதுன்னு சொல்லி, திரும்ப 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 அவங்களுக்கு தெரியாம அவங்கள பத்தியே இவங்க நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்னைக்கும் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்றத நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னாலே, நம்ம எந்த மாரி ஒரு நிலையில இருக்கோன்றத நம்மனால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு நட்ஷெல்லா இத சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட எண்ணங்கள், உங்களோட உணர்வுகள் இது எல்லாமே உங்கள ஆழ் மனசோட வெளிப்பாடு தான். ஸோ அத என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அது எப்படி போகுதுன்றத நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறோமோ, நம்ம நம்ம யாருங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம வாழ்க்கையும் நம்மனால மேம்படுத்த முடியும். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் சச் வீடியோஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் வித் யூர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்.